வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் ஸ்டோரியில புது ட்விஸ்ட். அது மட்டும் இல்லாம இந்நேரம் சொல்லுவானுங்க, இப்பதான்டா GT7 லான்ச் பண்றேன். ஆமா, இந்த நேரத்துல உங்களை எவன்டா இந்த X7 Pro எடுத்துட்டு வர சொன்னது? GT70 70 சேம் சிப். GT7 வந்து 9400E, இது வந்து 8400 அல்டிமேட். ஆமா, பிக்கெஸ்ட் அப்டேட் ரீவிசிட் அப்படின்னு சொல்லலாம் X7 Proக்கு. இதுல ஆனா அந்த எல்லோ கலர் நல்லா இருக்கும் ப்ரோ. ஆமா, இவனுங்க இது வந்து ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு கலர். எல்லோ செம்ம வைப்ரண்டா இருக்கும். ஆனா செம ஃபோன்ல சூப்பர் ஃபோன் ப்ரோ. எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. மெயினா இந்த ஃபோன்ல இருந்த எல்லா ப்ராப்ளமுமே ரெக்டிஃபை ஆயிருச்சு. எப்படி சொல்றது, மெயினா இந்த நெட்வொர்க் சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து நீங்க சொன்ன அந்த கடைசி அப்டேட்ல அப்புறம் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் என்னோட ஜியோ சிம் போட்டு தான் செக் பண்ணேன். 1.5 hours கண்டினியூஸ் கால் பேசினாலுமே ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆகலை, ஆப்போசிட்டில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல, லவுட் ஸ்பீக்கரில் தான் பேசினேன். இத்தனைக்கும் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. என் ரூமில் மோஸ்ட்டாக வந்து ஜியோ சிக்னல் அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இதுலேயே வந்து 2-3 பாயிண்ட்லாம் காட்டுச்சு. பரவாயில்லையே, இதெல்லாம் கேட்கறதுக்கே மேசிவா இருக்கு. ஆமாம், தெர்மல்ஸ் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ஆன் டைம் 10-10.5 மணி நேரம் வந்துச்சு ஒரு தடவை. ஹெவியாக கேமிங்கு எல்லாமே பண்ணா, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் பண்ணதுமே 8.5 hours கிட்டத்தட்ட வருது. 6500 mAh 550 mAh பேட்டரின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க, பேட்டரி லைஃப் செம்மையாக இருக்குது. கேம் விளாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அல்ட்ராவில் தான் இத்தனைக்கும் அந்த ட்ரீம் கிரிக்கெட் விளாடுறேன். ஃபோன் வந்து ஹீட்டே ஆகலை, கேஷுவலாக விளையாடுதுங்க. டிமென்சிட்டி சூப்பராக இந்த சிப்பை பண்ணியிருக்கான். எனக்கு நெட்வொர்க் தான் பெரிய ஷாக்குங்க. அந்த அப்டேட்டில் வந்து ஒரு நெட்வொர்க் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ண முடியுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுவும் நல்லா பண்ணியிருக்கான். சும்மா பேருக்காக ஒரு இன்க்ரிமெண்டல் அப்டேட் மாதிரி நம்ப முடியவில்லை. ஆமாம், சூப்பராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. சார்ஜுமே ஃபாஸ்ட்டாக ஆகுது. நான் இத்தனைக்கும் நார்மல் அந்த 65 வாட் பிடி சார்ஜர் தான் போடுறேன். 1 ஹவருக்குள்ளே சார்ஜ் ஆயிடுது. மேபி இவன் கொடுத்த சார்ஜர் போட்டால் 40 நிமிஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். பறக்கும். அவன் போட்டதுன்னா ஹைப்பர் சார்ஜ் மாதிரி போடுவானுங்க. ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல ஆமாம் கொஞ்சம் சொதப்பலா தான். ஆமாம், தெர்மல்ஸ் பயங்கர மோசமா இருந்துச்சு. நெட்வொர்க் சுத்தமா இல்லைங்க. ஆமா, இப்போ தெர்மல்ஸ் எப்படி இருந்தது? தெர்மல்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. ஏன்னா இப்பயே லைட்டா கொஞ்சம் கூட வார்ம்னஸ் இருக்காது மோஸ்டா. நான் தான் சொல்றேன், கேம் விளையாண்டதுக்கே எனக்கு லைட்டா ஒரு வார்ம்னஸ் தெரிஞ்சுச்சு, அவ்வளவுதான். ரொம்ப மினிமலா இருந்துச்சு. அல்டிமேட் அந்த அல்ட்ரால விளையாடும் போது யூஸ்வலா அல்ட்ரால விளையாண்டா எல்லா ஃபோனுமே ஹீட் ஆகும். போக்கோல இவ்வளவு நல்ல ஒரு அப்டேட் வந்து ஏதோ ஆயிடுச்சு. ஆமா, எங்க போச்சு ஷாமிக்கும் ரெட்மிக்கும் அப்டேட் இந்த மாதிரி? We don't know. I am still searching for him. டேய், ஒரே கம்பெனி தானடா. ஏன்னா அதனால தான் ரேட் கம்மியா விக்கிறோம். பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கூட சீரியஸாவே என்னதான் பிளாஸ்டிக்கா நல்லா லைட் வெயிட்டா இருக்குங்க. மெயினா யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. கேம் விளையாடுறதுக்கு எப்படினாலுமே பார்க்க சூப்பரா இருக்குது. அதான் 6550 mAh ஃபோன் மாதிரியே இல்ல. இதுவே ட்ரெயின் பண்ண இவ்வளவு கஷ்டமா இருக்க பாத்துக்கோங்க. அடுத்து போக்கோல 7000 mAh வருது இல்ல, சொல்லிருக்காங்க. F7 7500. அதெல்லாம் என்ன 3 நாள் ஆகும் அதெல்லாம் ட்ரெயின் ஆகிறதுக்கு. அப்படி சிங்க மாதிரி நிக்கிறான். பூந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. சரிங்க, ஸோ மொத்தம் வந்து ப்ரோ உங்ககிட்ட சும்மா ரேபிட் கொஸ்டின்ஸ் கேட்டுக்க. ஓகே, ஏன்னா நம்ம மக்களுக்கு என்ன தெரியணும்னு நினைக்கிறாங்களோ அதான். பில்ட் குவாலிட்டி நீங்க சாட்டிஸ்ஃபைடா ப்ரோ? சாட்டிஸ்ஃபைடு தான் ப்ரோ. இந்த பிரைஸுக்கு கன்ஃபார்மா நான் சாட்டிஸ்ஃபைடு. ஹாப்டிக்ஸ் ரொம்ப ஆவரேஜ் தாங்க. ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்குது ஹாப்டிக்ஸ். ஒரு மாதிரி வர 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 வரன்னு ஒரு மாதிரி. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ. டிஃபால்ட் கீபோர்ட் இருக்குல ப்ரோ. ஆமா, ஆட கருமமே இதுல தான் இருக்கா? நான் வேற கீபோர்ட்ல தான் வச்சிருக்கேன். ஜீபோர்டும் இருக்கும், உள்ள இருக்கும். ஜீபோர்ட்ல சூப்பரா இருக்கும். அப்படியா? ஓகே, அது டிஃபால்ட்டா இருந்தது. ஓகே, அப்படினோட எமோஜி கீபோர்ட் ஏதோ இருந்துச்சு. அந்த கர்மத்தை யூஸே பண்ண மாட்டேன் ப்ரோ. அப்படியே ஏங்க இது உங்க எல்லாருக்குமே சொல்றேன், யாருமே அதை யூஸ் பண்ணாதீங்க. இங்க பாருங்க ப்ரோ, சிம்பிள். இங்க பாருங்க. ஓ, நல்லா இருக்கு ப்ரோ, ப்ரிசைஸா. ஓ, அது டர் டர் டர்ன்னு. ஓகே ரைட். அப்ப ஹாப்டிக்கும் ஸ்கோர். ஹாப்டிக்ஸ். அடுத்து ஸ்பீக்கர் வந்து நான் லவுடஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஒரு மிட் லெவல் ஸ்பீக்கருங்க. ஸோ நீங்கள் கையில் வச்சு கேட்கறதுக்கு அதெல்லாம் ஓகே. பட் இங்கே வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாவே அந்த வாய்ஸ் வந்து கம்மியாகுது. அதில் வந்து அவுட்புட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட்ஜெட் ஃபோனுன்றதுல கார்னர் கட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது நல்லாவே. ஆமா ப்ரோ, ஐஆர் பிளாஸ்டர் வேற இருக்கு. ஆமா, ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. செக் பண்ணி பார்த்தா ஏசிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஆடட் அட்வான்டேஜஸ் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு சில பிராண்ட்ஸ்ல வந்து சைனீஸ் பிராண்ட்ஸ்ல மோஸ்டா எல்லாமே இருக்குங்க அந்த ஐஆர் பிளாஸ்டர். ஸோ மற்றபடி வந்து இப்போ அதான் இப்போ நம்ம வந்து மெயினா ஃபோன் கால்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இப்போ டிஸ்பிளே உங்களுக்கு வந்து அவுட்டோர் விசிபிலிட்டியா இருக்கட்டும், கேமிங்கா இருக்கட்டும், வீடியோ பார்க்கறதுக்கா இருக்கட்டும், எப்படி ப்ரோ இருந்தது? A1 சூப்பரா இருந்துச்சு டிஸ்பிளே. AMOLEDன்றது வந்து நல்லா டியூன் பண்ணிருக்காங்க இவனுங்க. இன்னொன்னு பாத்துருக்கீங்களா, போக்கோ, ரெட்மி, ஷாமி 68 பில்லியன் கலர்ஸ்னு ஒன்று போடுவாங்க. அது ஒன்று நல்லா இருக்குங்க டிஸ்பிளே. உண்மையிலேயே ஒரு 20,000 இருக்கிற போனுக்கு இவ்வளோ குவாலிட்டியான டிஸ்பிளே நல்லா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு இப்போ இன்னொரு சந்தேகம் வருது. கரெக்ட்டா காலிபரேட் பண்ணிருக்காங்க. அப்போ இப்போ Realme GT70 வந்திருக்கு.
70 X7 Pro-வா? ரெண்டுமே ஒரே சிப் தான், ஆனால் 10,000 அது எக்ஸ்ட்ரா, இது 10,000 கம்மி. நீங்கள் எது வாங்குவீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டு சேம் சிப் தான் இத்தனைக்கும். Would you choose the red pill or would you choose the blue pill? Choose now. நீங்களே யோசிச்சுக்கோங்கன்னு சொல்றாப்ல. உங்க யூசேஜ் பொறுத்து நீங்க வாங்கிக்கலாம். நான் கேமிங்காக வாங்குறேன்னா தாராளமாக இதை வாங்கிக்கலாம். கேமராஸ் ஆவரேஜ் தாங்க, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கேமரா ஆஹோ ஓஹோன்னு. எனக்கு ஆனால் இதில் ஒன்று ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. பொதுவாக எம்ஐலேயே பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த ஷட்டர் ஸ்பீடு தான். ஆமா, ஏன்னா அது ஷாமியோட அல்காரிதம் மாதிரி தானே, டப் 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 டப்னு போட்டோ எடுத்துரும். இதே பரவாயில்லையே. மெயின் சென்சார் நல்லா தாங்க இருக்கு. செல்ஃபி வந்து ரொம்ப ஆவரேஜ் தான். உங்களை வந்து ஒரு மாதிரி இதா காட்டுது, பூசி முழுவன மாதிரி தான் இருக்கும். செல்ஃபி வேணும்னா வேற வழியே இல்லை, நம்ம வந்து டைரக்டா சிவி கிட்ட மட்டும் தான் போனோம். சிவியை தவிர இது எல்லாமே, ஏன்னா அதுல தான் ஃப்ரண்ட் கேமரா வந்து நல்ல கேமரா வச்சிருக்கான். மீது எல்லாத்துலயுமே பேருக்கு ஒரு இது டிஸ்பிளே நச்சுன்னு இருக்கு. மீடியா கன்சம்ஷனுக்கு நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி ப்ராப்ளம் இல்ல, கரெக்ட், அதுவும் நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா ப்ளீசிங்கா இருக்கு. அடுத்து என்னன்னா கேமரா. ஸோ அதை பத்தி நம்ம சொல்லிட்டோம். ஸோ பேசிக்கா உங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா அதெல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து HyperOS ப்ரோ. HyperOS இதுல நல்லா இருக்குங்க. அந்த தீம்ஸ் கஸ்டமைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு யூசுவலா எம்ஐ ஃபோன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, போக்கோல டபுள் டாப். அது எனக்கு ரெட்மிலயும் இல்ல, ஷாமிலயும் இல்ல, பிக்சல்லயே இல்ல, பிக்சல்ல இல்ல, அது எப்பயுமே ஆண்ட்ராய்டுனா அவன் தானே, அவனையா இல்ல. சரி ஓகே, மொத்தம் அப்போ ரைட். HyperOS-உம் உங்களுக்கு பாசிட்டிவ் நல்லா தான் இருந்துச்சு. ஆமா, பேட்டரி இல்லைங்க மெயினா இல்ல இல்ல ஜோக் என்னன்னா இருக்கு, ஃப்ளூயிடா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து பேட்டரி லைஃப் பத்தி தான் அவர் பேசிட்டு இருந்தாரு. சரி ஃபைனலா அந்த 8400 அல்ட்ரா, இதுல அல்ட்ரா இப்போ வந்திருக்கிற GT70ல அல்டிமேட். ஆமா, சோ அல்ட்ரா அது எப்படி ப்ரோ? கேமிங்க்கு நல்லா தாங்க இருந்துச்சு. நான் ஒரு 4-5 கேம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த கிரிட் லெஜெண்ட்ஸ்லாம் போட்டு பார்த்தேன், அதெல்லாம் நல்லா தான் விளாண்டுச்சு. ஆஷ்பால் நல்லா விளாண்டுச்சு. நீட் ஃபார் ஸ்பீட் விளாண்டு பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஃபைனலாக நான் கிரிக்கெட் தான் வந்து ரெகுலராக விளாண்டுருந்தேன். அது வந்து அல்ட்ராவில் வச்சே வந்து ஃபோன் ஹீட்டே ஆகலை, ஜஸ்ட் வார்ம் தான். பட் ஆனால் பேட்டரி ட்ரெயினே ஆகலை இங்கே சுத்தமாக. கேம் விளாண்டுமே 1.5 hours விளாண்டாலுமே ட்ரெயின் ஆகலை பேட்டரி. நம்ப முடியவில்லை. ஆமா, அப்படி இருக்கு. ஸோ நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தீங்க. நான் கமெண்ட்ஸ்ல பார்த்த வரைக்கும் X7 Pro ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் அது இல்லை சொல்றீங்க, அது ஒரு பயம். ஆமா, ஏன்னா அதை பத்தி யார்கிட்ட கேட்டாலும் எல்லாரும் மோசமா சொன்னாங்க வந்த புதுசுல. நம்ம SRK யூஸ் பண்ணிட்டு நான் தொடர்பில்லை, நான் கால் பண்ணேன். ஆமா, நான் எப்ப கால் பண்ணாலும் தொடர்பில்லை. அப்படிதான் இருந்தாரு நீங்களே. எனக்கு இப்ப SRK மலையும் சந்தேகமா இருக்கு. ஏய் ஏனே ஜியோ ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா? ஏன்னா இவரும் ஜியோ தான் யூஸ் பண்றாரு, நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அவங்க வீட்டுல பொதுவாவே சிக்னல் கம்மியா தான் கிடைக்குங்கிறாரு. இருந்தாலும் 1 hour கால் பேசியிருக்காரு. ஆமா, அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. SRK உன் மேல ஒரு பட் ஆனா அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் உண்மையிலே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுதுங்க. சிக்னல் நல்லாவே இருக்கு, நல்லா பூஸ்ட் ஆகி இருக்கு. எனக்கு அந்த கால் டிஸ்கனெக்ட், வாய்ஸ் கேட்காம போறது, பிரேக் ஆகி கேட்கறது, அந்த மாதிரி எந்த இஷ்யூமே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த டிமென்சிட்டியில இருந்துச்சு. பட் ஆனா இந்த சிப் வந்து அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. HyperOS 2.0 101.0 அதுலயே வச்சுக்கோங்க. சரியா, அது தாண்டி போக வேணாம் இப்போதைக்கு. அது நல்லா இருக்கு அப்படின்றனால அதுலயே இருந்து. ஆமா, நல்லா இருக்குங்க, உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. கம்ப்ளைண்ட்ஸ் நான் இந்த போன்ல பெருசா எதுவுமே சொல்லவே மாட்டேன். ஒரு 20,000க்குலாம் இந்த போன் வந்துச்சு, சேல்ல ஆஃபர்லாம் வாங்கினீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 12,256 வாங்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிச்சு நவுத்துல போன சூப்பரா இருக்குங்க. செகண்டரி போன், செகண்டரி போன் ஃப்ளூயிடா இருக்குங்க. போன் ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கு, சற்றே அவ்வளவு எங்கேயுமே. மேபி ஒரு iPhone 15 வச்சிருக்கேன் ப்ரோ, எனக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன் வேணும்னா அப்போ இதை தூக்கிட்டா பேட்டரியும் நச்சு நிற்கும். தேவைன்னா அப்போ ஐஃபோனை சார்ஜ் போட்டுக்கலாம். ஆமா, இதுல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, என்ஜாய். சரிங்க, வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த போனை பத்தி இருந்ததுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய். வரட்டா.